எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக குடும்ப பாரத்தை தோளில் சுமக்கிறது ஆண்களா பெண்களான்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் பெண்கள் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா ஒரு ஆண் வந்து ஒரு நாளைக்கு நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், என் பொண்டாட்டி 300 தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏற்றத்தாழ்வுகளோட ரொம்ப திமிராக பேசுவான். ஆனால் அவன் 1000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு 800 ரூபாய்க்கு குடிச்சிடுவான். குடி போதையில் இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள்லாம் செஞ்சுட்டு தன் குடும்பத்தை வறுமையில் கொண்டு போய் தள்ளிடுறது. ஆனால் அந்த பெண் வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபாயோ 300 ரூபாயோ சம்பாரிச்சிட்டு அந்த குடும்பத்தை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது பூரா அந்த பெண்கள் தான் அதிகபட்சம். இதை நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். ஏன்னா அந்த ஆண்களால் 1000 ரூபாய் சம்பாரித்து 800 ரூபாயை விரயம் பண்ணிவிட்டு வெறும் 200 ரூபாயை கொண்டுட்டு வந்து அதில் குடும்பம் நடத்துறதுக்கும், அந்த பெண் ஒரு 200 ரூபா சம்பாரித்து அந்த 200 ரூபாவில் தன் குடும்பத்தை எல்லா செலவுகளையும் தன் தோளில் சுமந்துக்கிட்டு தன்னோட கஷ்டங்கள், பிரச்சனைகள், மருத்துவ செலவு, குழந்தைகளோட படிப்பு செலவு, இதர செலவுகள் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அதை பூரா சிக்கனமாக பேலன்ஸ் பண்ணி அந்த குடும்பத்தை வழி நடத்துறது அதிகபட்சம் பெண்கள் தான். அதில் அவங்களோட சுமைகள் இருக்குது தெரியுமா? அதெல்லாம் சொல்லவே முடியாது. எவ்வளோ பேரோட லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்களை சமாளிக்க தெரியாமல் சில பேர் வந்து அப்படியே முழிக்கிறாங்க, என்ன செய்கிறது தெரில. ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்கேன், அந்த சம்பளம் பத்த மாட்டேது, என்னோட குடும்பத்தை நடத்த முடியல அப்படின்னு சொல்லி, அதாவது கணவன் இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை. அவன் இருந்து 10 பைசா பிரயோஜனம் இல்லை, சம்பாரித்து வீட்டுக்கு கொடுக்க மாட்டான். அப்போ அந்த பெண் எப்படி தன் குடும்பத்தை பாதுகாக்க முடியும்? எப்படி அந்த குடும்பத்தோட மற்ற செலவுகள்லாம் எப்படி சமாளிக்க முடியும்? அந்த மாதிரி பெண்கள் நான் நிறைய பேர் இங்கே தையல் வகுப்பு வர்றவங்கள பார்த்துருக்கேன். அது மாதிரி இங்கே நேரடியாக வர முடியாத சகோதரிகளுக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயந்தான், இந்த தையல் கலையை கற்றுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நல்லா எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா குறைஞ்ச முதலீடு நிறைஞ்ச வருமானம்னா அந்த தையல் தொழிலில் மட்டும்தான். ஒருத்தர்கிட்ட போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டிலே இருந்து ஒரு நாளைக்கு 2 ஜாக்கெட் 3 ஜாக்கெட் தைச்சிங்கன்னா போதும், தேவையான வருமானம் வரும், உங்கள் கஷ்டங்கள் மறைஞ்சிரும் இல்லையா? சப்போஸ் வாழ்க்கையில் தனித்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது தன் குழந்தைகளுக்காகவே தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணுற சகோதரிகள் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வருமானம் இருந்துச்சுன்னா தான், பெண்களுக்கு சுய வருமானம் கொடுக்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை, பாதுகாப்பு வேறு யாராலையும் கொடுக்க முடியாது இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் தையல் கலையை கற்றுக்கோங்க, இந்த டெய்லரிங் கற்றுக்கோங்க. என்கிட்ட தான் கற்றுக்கணும்னு இல்லை, யாருக்கிட்டையாவது கற்றுக்கோங்க. இந்த கைத்தொழிலை எப்பயும் கையில் வச்சுக்கோங்க. கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்கள் கூட பிறந்த ஒரு அண்ணனை நான் சொல்கிறேன், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வசதிகள் இருந்தாலும் சரி, நிறைய படிச்சிருந்தாலும் சரி, ஒரு கைத்தொழில் கையில் இருந்துச்சுன்னா அந்த பெண்களுக்கு ஒரு தனி தைரியம் ஆள் மனசில் இருக்கும். அதை விதைக்கிறது நானாக இருப்பேன்னு நினைக்கிறேன்.